சுவாமி இந்த மாதிரி விநாயகரெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து பூஜை பண்ணிட்டு நான் போய் எனக்கு கரைக்கிறதுக்கு மனசு சங்கடமா இருக்கு சுவாமி. எப்படி அந்த விநாயகரை வந்து உற்சாகமா நம்ம வாங்கிட்டு வந்து பூஜை பண்றோமோ, பக்தி ஸ்ரத்தையோட பூஜை பண்றோமோ, அதே போல சுவாமியை கரைக்கும் போதும் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே உற்சாகத்தோட சுவாமி வந்து நம்மளுடைய இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் சுவாமி எடுத்துண்டு நம்ம அந்த ஆத்துல போய் கரைக்கும் போது நம்ம விநாயகரை வாங்கிட்டு வந்து வச்சோம் அப்படின்னு சொல்லி தொப்புன்னு போய் 3வது நாளோ முதல் நாள் சாரக்ஷையோ இல்லை 5வது நாளோ 7வது நாளோ நம்ம என்னைக்கு போடுறோமோ அன்னைக்கு போய் பூஜை எல்லாம் முடிஞ்சதுடா சுவாமி அப்படின்னு சொல்லி அவர் கொண்டு போய் டம்முன்னு போட்டுட்டு வந்துடப்படாது. அவரை போய் குளக்கரையில கரைக்கணும். முழுசா கரைக்க முடியலனாலும் கொஞ்சமாவது கரைக்கணும். அது நீர்ல அவர் கரையணும். அப்படி அவர் கரையும் போது நம்மளுக்கு உண்டான கஷ்டங்கள்ல அந்த விநாயகர் எடுத்துன்றதா வந்து நமக்குள்ள ஐதீகம். அது என்ன அப்படின்னா, ஏன் சுவாமி அந்த விநாயகரை நம்ம ஏன் வீட்டிலேயே வச்சுக்கப்படாதா, ஏன் போய் வீட்டில் அவ்வளோ ஸ்ரத்தையா பக்தி ஸ்ரத்தையா பூஜை பண்ணி இந்த சுவாமியை எதுக்கு நான் கொண்டு போய் கரைக்கணும் அப்படின்னு நிறைய பக்தர்கள் கிட்ட வந்து ஒரு சந்தேகம் இருக்கும். இப்போ என்ன அப்படின்னா, நம்மளுடைய சாஸ்திரங்கள்ல வந்து ஒரு விக்கிரகங்களுக்கோ ஒரு சிலாரூபம் உடைய வஸ்துகளுக்கோ நம்ம பூஜை பண்றோம் அப்படின்னா, அது வந்து பண்றோம் அப்படின்னா அதை வந்து நம்ம தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கு வந்து நித்திய அனுஷ்டானங்கள்னு உண்டு. நித்தியபடி பூஜைகள் எல்லாம் ஆகணும். அப்படி நம்மளால அந்த விக்கிரகங்களுக்கு நித்தியபடி பூஜையெல்லாம் நம்மளால செய்ய முடியாது. அதனால காட்டில மட்டும்தான் நமக்கெல்லாம் அந்த விநாயகரை வந்து நம்மளால முடிஞ்ச நாட்களுக்கு, அதாவது 1 நாளோ 3 நாளோ 5 நாளோ 7 நாளோ அப்படின்னு சொல்லி விநாயகரை பூஜை பண்ணிட்டு அதை போய் குளக்கரையிலையோ இல்லை ஆத்தங்கரையிலையோ போயிட்டு கரைக்கிறான்னு அந்த வழக்கம். இப்போ அதனால மட்டும்தான் ஏன்னா நமக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கணும் இல்லையா, விநாயகரை பூஜை பண்ணக்கூடிய அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கணும். அதனால மட்டும்தான் அந்த வருஷத்துல 1 நாள் நம்ம அந்த விநாயகரை வாங்கிட்டு அந்த கரைக்கிற அந்த வழக்கம் நம்ம இதுல உண்டு. இதுக்கான உங்களுக்கான இப்போ நிறைய பேருக்கான அந்த சந்தேகம் இருக்கும், ஏன் சுவாமி பூஜை பண்ணியிருந்ததை எதுக்கு நான் போய் கரைக்கணும் அப்படின்னு. அதுக்கான விளக்கம் இது மட்டும்தான். அதனால எல்லாரும் தயவு பண்ணி அந்த விநாயகரை வாங்கிட்டு நல்ல பக்தி ஸ்ரத்தையோட பூஜை பண்ணணும். இந்த விநாயகரை நம்மளுடைய கஷ்டங்களோட விநாயகர் வந்து நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் சேர்த்து எடுத்துன்னு போய் நமக்கு போய் அவர் கரைக்கணும். நம்மளுடைய கஷ்டங்கள் அந்த மண்ணோட கரையணும் அப்படின்னு சொல்லி நம்ம விநாயகரை நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும்.